ஸோ ஆர்குமெண்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெம்பர்ஷிப் அப்படின்னா ஒரு சீக்வென்ஸோ ஒரு லிஸ்ட்டோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு எலமெண்ட் மெம்பரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் பைத்தானில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 அப்படிங்கிற இந்த எலமெண்ட்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஒரு எலமெண்ட் தான் யூஸ்வலாக ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். மற்ற லாங்குவேஜஸில் யூஸ்வலாக இது வந்து அரேன்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு இங்கே வந்து லிஸ்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகேயா. ஸோ அரேக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம லேட்டர் பாயிண்டில் பார்ப்போம். பட் இப்போதைக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகேயா. ஸோ இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நம்மளுக்கு இப்போ 5 இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுந்தாப்பா 5 கடைசியாக இருக்குது அப்படின்னு. ஆனால் கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது இல்லையா. ஸோ கம்ப்யூட்டர் அதை செக் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக போய் செக் பண்ணணும். ஸோ மொதல் எலமெண்ட் போயிட்டு இது நம்மளுக்கு 5வா அப்படின்னு பார்ப்போம். இல்லை இது 1 இல்லை. ஸோ அடுத்த எலமெண்ட் போயிட்டு இது 5வான்னு பார்ப்போம். இதே மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஒரு லூப் அப்படிங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணி எல்லா எலமெண்ட்டையும் செக் பண்ணி கடைசியில் இருக்குதா இல்லையாங்கிறத சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் யூஸ்வலாக மற்ற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் பண்ணுவோம். இது வந்து ஒரு எலமெண்ட் வந்து இருக்குதா இல்லையான்னு சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேயா. ஸோ இதை பைத்தானில் இந்த இன் ஆப்ரேட்டரை வச்சு ஒரே லைனில் நீங்கள் பண்ண முடியும். ஒரு லூப் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேயா. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு லிஸ்ட் வந்து வச்சுக்கலாம். ஓகேயா. ஸோ எல்எஸ்டின்னு அதுக்கு நான் பேர் வைக்கிறேன். ஒரு லிஸ்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நம்மளோட அதோட எலமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நான் இங்கே 1 2 3 4 and 5 அப்படின்னு கொடுக்குறேன். இதுதான் நம்மளோட லிஸ்ட். ஓகேயா. ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு 5 இதில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ 5 இன் எல்எஸ்டி அப்படின்னு போடுறேன். இதுதான் இந்த இன் ஆப்ரேட்டர். ஸோ இந்த நம்பர் இந்த லிஸ்ட்டில் இருக்குதா இல்லையா, அதாவது அதோட மெம்பரா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூ அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா இருக்கா இல்லையா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியனில் தான் நான் அவுட்புட் இருக்க முடியும். ஸோ நம்மளுக்கு ஆன்சரும் பூலியனில் தான் வரும், ட்ரூ அப்படின்னு வருது. இதே இது நான் இல்லாத ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் 9, இதை கொடுத்து இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டாக வரும். ஓகேயா. ஸோ இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் வந்து ஒரு சீக்வென்ஸில் இல்லை ஒரு கலெக்ஷனில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் அந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இன் அப்படிங்கிறது அந்த கலெக்ஷன் சீக்வென்ஸுங்களா. அப்போ எதெல்லாம் அந்த சீக்வென்ஸில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். டப்பிள்னு இதே மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் அதுவும் வரும். செட், ஹேஷ் மேப், அந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் எல்லாமே வரும். ஓகே. அது போக ஸ்ட்ரிங்லேயும் நம்ம பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து கோடைவோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேயா. இப்போ இந்த நேம் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம வந்து சி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணலாம். ஓகேயா. ஸோ கோட்ஸ்குள்ளே நான் சி கொடுத்துட்டேன், இன் அப்படின்னு போட்டு நேம் அப்படின்னு போடுறேன். எப்பவும் போல் அதே தான். ஆனால் இது ஒரு கேரக்டர் ஆர் ஒரு ஸ்ட்ரிங் அப்படிங்கிறனால அதை கோட்ஸ்குள்ளே மட்டும் கொடுக்குறோம். நம்பருங்கிறனால அதை கொடுக்கல. இங்கே பார்த்தீங்களா ட்ரூங்கிறது நம்மளுக்கு அவுட்புட்டாக வருது. இதே இது நான் இங்கே ஸ்மால் சி கொடுத்தேன்னா கேபிட்டல் சியும் ஸ்மால் சியும் வேறு வேறு தானே. ஸோ அதனால நம்மளுக்கு இதுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஸோ இது கேஸையும் பார்க்கும், அதாவது அப்பர் கேஸாக லோவர் கேஸாங்கிறதையும் சேர்த்து பார்க்கும். ஸோ இதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எந்த லெட்டர்ஸை வேணால் நீங்கள் சொல்லலாம், அது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு இங்கே வந்து அது பண்ணி காமிக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த இன்டீஜர்ஸ்லாம் வந்து இதை பண்ண முடியாது, ஏன்னா அதில் சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அந்த மாதிரி கிடையாது இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 79 அப்படின்னு வைக்கிறேன். ஓகே. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து 7 இன் ஏஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து ஒத்துக்காது. இங்கே பார்த்தீங்களா டைப் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட் இஸ் நாட் இட்டரபிள் அப்படின்னு சொல்லுது. இட்ரேட்டபிள் அதுதான் வந்து இட்டரபிள்னு சொல்லுது. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொன்றா போய் தேட முடிகிற மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் மாதிரி இன்டீஜர் டேட்டா டைப் கிடையாது.
நீங்கள் ஸ்ட்ரிங்னா சீக்வென்ஸாக அடுத்தடுத்த கேரக்டர்னு போக முடியும். அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு, ஒரு டப்பிள், இது மாதிரி காம்ப்ளெக்ஸ் டைப்ஸ் எல்லாத்தையும் அடுத்தடுத்துன்னு போக முடியும். அதெல்லாம் வந்து இட்டரேட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, லூப்ஸில் வந்து படிப்போம் இட்ரேஷன் 1 இட்ரேஷன் 2ன்னு சொல்லிட்டு அதை தான் இங்கே குடிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்டீஜர் அப்படி கிடையாது. ஸோ அதனால் என்னால் இந்த இன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் சொல்லுது. ஓகேயா? ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த மெம்பர்ஷிப்பில் இன் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நாட் இன் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நாட் இன் அப்படிங்கிறது இன்னுக்கு அப்படியே ஆப்போசிட், அவ்வளோதான். இது இல்லைன்னா ட்ரூன்னு தரும், இருந்தால் ஃபால்ஸ்ன்னு தரும். நாட்டு போட்டால் அப்படியே ஆப்போசிட் தானே வரும், அதுதான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சி இன் நேம் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இதுக்கு உங்களுக்கே ஆன்சர் தெரியும், ட்ரூ தான் வரும்னு சொல்லிட்டு. ட்ரூ வந்துடுச்சு. இதே இது நாட் இன் அப்படின்னு போட்டேன்னா சி நாட் இன் நேம், இது கரெக்டாக சி வந்து இருக்குது, ஸோ அப்போ இதுக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிறது அவுட்புட்டாக வரும். இதே இது நாங்கள் இல்லாத ஒரு ஜி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இப்போ ட்ரூன்னு வரும். ஏன்னா ஜி இஸ் நாட் இன் நேம், ட்ரூ தானே, ஜி அந்த இதில் இல்லை. ஸோ இதுதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், இன் அண்ட் நாட் இன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை வச்சு ஒரு குவிஸ் இங்கே இருக்குது, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளோட இந்த குவிஸ் கொஸ்டின். ஸோ இதில் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் வந்து இருக்குது. இது ஏன் லிஸ்ட்டுன்னு சொல்லலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஒரு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, இதில் வந்து 1 4 2 8 5 இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது. இதில் 2 மட்டும் பார்க்க வித்தியாசமாக இருக்குது, மற்றதெல்லாம் நம்பர்ஸ் தான் இருக்குது. இது மட்டும் ஏதோ கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் பிரிண்ட் 2 இன் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரிண்ட் 10 நாட் இன் நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்.